போயிடலாம் வாங்குனீங்க அப்படின்னு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனா ரொம்ப சீரியஸ். அந்த லம்ப் அந்த கட்டி இருக்கு பாருங்க. அதுக்கு உள்ள ஒரு மாரி அத சுத்தி அந்த இது இருக்கிற இது கொஞ்சம் உடைஞ்ச மாரி இருக்குன்னு சொல்லிட்டு, 1 வாரத்துக்கு அப்புறம் பண்ண வேண்டிய ஆப்ரேஷன் இந்த 2டே நாள்ல பண்ணணும் அப்படின்னு டாக்டருங்க சொல்லி, ஆ இது பண்ணிட்டு இப்ப அட்மிஷன்ல இருக்காங்க. உலகம் எவ்வளவோ மாறிடுச்சு. எவ்வளோ டெக்னிக் ஏங்க என்னென்னவோ கண்டுபிடிக்கிறாங்க. என்னென்னவோ இது பண்ணும்போது, இன்னும் இவ்வளவுக்கும் 2 பிள்ளைங்கள நல்லா படிக்க வச்சு நல்ல வேலை செய்றாங்க. இவங்க போயி மைய், மந்திரம், செய்வனை அதையும் அவன் பாருங்க. அது இதுக்கு மேல பெரிய மேட்டர் என்ன தெரியுமா? அதுக்கு எவ்வளோ தெரியுமா செலவு பண்ணியிருக்கான்? 45,000 செலவு பண்ணியிருக்காங்க. அத ஹாஸ்பிட்டல்ல பண்ணியிருந்தாலாவது அந்த உடம்பு நல்லா இருந்திருக்கும். அத விட்டுட்டு போய் 45,000 அவன்ட்ட குடுத்து, அவன் எத எரிச்சு, இவன் ஏதோ குடுத்துருக்கான். அதுல ஏதோ குடிச்சதுல எது எஃபெக்ட் ஆச்சா என்னன்னு தெரியல. அவன் ரொம்ப அவஸ்தைப்பட்டு அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. மக்கள் திருந்த மாட்டாங்க. அது விவேக் சார் சொன்ன மாரி தான். 1000 பெரியார் வந்தாலும் நீங்கலாம் திருந்த மாட்டீங்க அப்படின்னு சொல்லி. இது பெரியார் உங்களுக்கு இப்ப இருக்கிற காலத்துல அட்வான்டேஜ் எவ்வளோ இதாயிடுச்சு. இன்னும் மக்கள் புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க பாருங்க. செய்வன, அம்மா கண் திருஷ்டி அப்படி இப்படின்னு. என்னமோ